Good morning, students. This video deals with the poem My Hobby, written by Arunachalam Chandrasekharan. And also, this is Samachir Kalvi syllabus, 8th standard English, first term, first unit, first poem. Let us discuss about what are your regular activities during these holidays, especially in this corona period. Yes, I think you may be interested in cooking, gardening, dancing, watching TV, listening music, collecting stamps, reading books, and etc. Okay, students, I am sure about one thing. You make up your time with any one of the gadgets, that is electronic devices and technologies too. So there is no doubt, there is no chance of getting much bored. Just imagine, students, can you live without these gadgets? It is impossible one. It is a very difficult one for your generation. But before your generation, that is my childhood period, we have the only social media is a newspaper and magazines. We get more knowledge from that and making ourselves updated to the society. Do you know one thing? We were longing very much for the magazine of Varamalar and Sirvar Malar. We had the more reading practice on those days. I think reading ability is much better than you. So now let's get into the poem. He is Arunachalam Chandrasekharan. He is the poet of this poem, My Hobby. In our textbook, author note is not given. So I searched in Google and referred something about him. What is that in the sense? He is a professional in library and information science. This much is given in the Google. Before entering into this poem, we should see the glossaries first. Why? Because நம்ம போயத்துக்குள்ளே ஒரு ரசனையோடு போயிட்டுருப்போம். அதோட ரைமிங் ஸ்கீம், ரைமிங் வேர்ட்ஸ், அந்த ரசனையோடு நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட்டோடு போயிட்டுருக்கும்போது அங்கே நம்ம நிப்பாட்டி நியூ வேர்ட்ஸுக்கு மீனிங் சொல்லிகிட்டு இருந்தோன்னு சொல்லி சொன்னால் ஷியர்லி இட் வில் டிஸ்டர்ப் த ஏஸ்தட்டிக் சென்ஸ் ஆஃப் த போம். ஸோ வி ஷுட் see the glossaries first, then we can see the poem. In the glossary, the first word is breeding. It is a noun. ப்ரீடிங்கிறது ஒரு நவுன் வேர்டு. ஆக்சுவலாக ப்ரீடிங்க்கு நம்ம என்ன மீனிங் சொல்லுவோம் அப்படின்னா ரீப்ரொடக்ஷன், இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்லுவோம். பட் இந்த இடத்துல மல்டிப்ளையிங், விரிவாக்குதல், பழுகி பெருகுதல், விசாலமாக்குதல் அப்படின்ற அர்த்தத்தில் வரும். த செகண்ட் ஒன் இஸ் நியர் அண்ட் ஃபார். இட் இஸ் அ ஃப்ரேஸ். இது ஒரு ஃப்ரேஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெரி லார்ஜ் ஏரியா, எல்லா இடங்களுக்கும் அப்படின்றது அதோட அர்த்தம். ரேஷ்னல், இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் வேர்ட். பெரியாரை கூட நம்ம சொல்லியிருப்போம். பெரியார் வாஸ் அ ரேஷ்னலிஸ்ட், ஒரு பகுத்தறிவாளர். இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா பகுத்தறிவு, ஏன் எதற்கு என்று ஆராயக்கூடிய அளவில் உள்ள பகுத்தறிவுக்கு தான் ரேஷ்னல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தென் அஜார், திஸ் இஸ் ஆல்சோ அன் அட்ஜெக்டிவ் வேர்ட். அப்படின்னா ஸ்லைட்லி ஓப்பன், மெல்ல மெல்ல திறந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக திறந்த அப்படின்ற அர்த்தம். தென் கேக்கிள், இட் இஸ் அ வேர்ப். லாஃப் இன் அ லவுட், நல்ல சத்தமாக சிரிக்கிறதுக்கு பேர் தான் கேக்கிள். கன்ஸ்ட்ரக்டிங், இட்ஸ் அ வெல் நோன் வேர்ட். திஸ் இஸ் ஆல்சோ எ நவுன். அப்படின்னா கட்டுறது, கட்டி எழுப்புதல், உருவாக்குதல் அப்படின்னு தெரியும். இங்கிலீஷில் இதுக்கு கிரியேட். விகரஸ், இட் இஸ் அன் அட்ஜெக்டிவ் வேர்ட். அப்படின்னா ரொம்ப எழுச்சி மிக்க, ஒரு புத்துணர்வோட, ஸ்ட்ராங், ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஒரு முழு உத்வேகத்தோட எழுந்திருக்கிறது, அதுக்கு பேர் தான் விகரஸ். ஓகே, தீஸ் ஆர் த glossaries is given in this poem. So let's get into the My Hobby poem. First I'll read the first half of the poem. My hobby is reading. It helps me in thought breeding. My hobby is reading. My அப்படின்னு சொல்கிறது பொயட்டை ரெஃபர் பண்ணுது. ஸோ அவருடைய ஹாபி என்னன்னு கேட்டால் இஸ் ரீடிங். அவருடைய ஹாபி வந்து ரீடிங்கா. வாட் இஸ் ஹாபி?
It is an leisure time activities. It helps me. இந்த மீன்றது பொயட்டுக்கு. இட்ன்றது the reading habit. The reading habit அவருக்கு எப்படியெல்லாம் உதவி பண்ணுது? In thought breeding. Breedingனா என்ன சொன்னேன்? விசாலமாக்குதல், விரிவாக்குதல். அவருடைய எண்ணங்களை எல்லாம் விரிவாக்குதான். புஸ்தகங்களை படிக்க படிக்க அவருடைய எண்ணங்கள் எல்லாம் விரிவாகுது. It takes me to places near and far. அது the it மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க. அந்த இட்ன்றது ரீடிங் ஹேபிட். அது அவரை எங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போகுது அப்படின்னா நியர் அண்ட் ஃபார், கிட்டத்தில் இருக்கிற இடங்களுக்கும் தூரமான இடங்களுக்கும் அந்த புத்தகமானது அவரை கூட்டி செல்கிறது அப்படின்னு சொல்றாரு. It keeps my rational door ajar. It keeps my rational door. Rational door பகுத்தறிவு கதவுகள் அல்லது பகுத்தறிவு கண்கள். புத்தகத்தை படிக்க படிக்க அவருடைய பகுத்தறிவு கண்கள் மெல்ல மெல்ல திறக்கிறது அப்படின்னு poet சொல்றாரு. So this is the first half of the poem. Again I'll read it. My hobby is reading. It helps me in thought breeding. It takes me to places near and far. It keeps my rational door ajar. Next we can see the second half of the poem. It teaches me to cackle and cry. அந்த இட் மறுபடியும் கொடுத்துருக்குறாங்க. இந்த இட் அப்படின்றது த ரீடிங் ஹேபிட். அவருக்கு என்னெல்லாம் கற்றுக் கொடுக்குது அப்படின்னா டு கேக்கிள் அண்ட் க்ரை. ஆல்ரெடி வி ஹவ் சீன் அபவுட் த மீனிங் ஆஃப் த கேக்கிள். கேக்கிள் அப்படின்னு சொல்லி சொன்னால் சத்தமாக சிரிக்கிறதுக்கும், சில நேரங்களில் புக்கை படிக்கும்போது அவருக்கு நல்ல சிரிப்பு வருதான், சில நேரங்களில் அவருக்கு புத்தகம் படிக்கும்போது அழுகையும் வருது. ஸோ இந்த புத்தகம் எல்லா உணர்வுகளையும் தூண்டுகிறது. எல்லா விதமான உணர்வுகளும் அவருக்கு புத்தகம் வாசிப்பதன் மூலம் கிடைக்கிறது. Without wings it lets me fly. Without wings. விங்ஸ்ன்றது யாருக்குரியது? A bird needs wings to travel the globe. ஒரு பறவைக்கு விங்ஸ் வேணும் இந்த உலகத்தையே சுற்றி வர்றதுக்கு. ஆனால் வித்தவுட் விங்ஸ், அப்படி ரெக்கைகளே இல்லாமல், இட் லெட்ஸ் மீ ஃப்ளை, இந்த புத்தகம் வாசிப்பதில் நான் பறந்து செல்கிறேன், எங்கு வேண்டுமானாலும் செல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஐ விஷ், நான் ஆசைப்படுறேன். ஹியர் ஐ ரெஃபர்ஸ் டு தி போயட் அருணாச்சலம் சந்திரசேகரன். ஐ விஷ் இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட், எல்லா குழந்தைகளும் புக்கை படித்தாங்கன்னா, இஃப் ஆல் த சில்ட்ரன் குட் ரீட் இன் கன்ஸ்ட்ரக்டிங் எ விகரஸ் சொசைட்டி. கன்ஸ்ட்ரக்டிங், கட்டி எழுப்பலாம், உருவாக்கலாம். எதை? ஒரு விகரஸ் சொசைட்டியை, ஒரு எழுச்சி மிக்க, ஒரு ஃபுல் எனர்ஜியோட இந்த சமுதாயத்தை நாம் கட்டி எழுப்பலாம் அப்படின்னு poet சொல்றாரு. Then we shall succeed. இப்படி செஞ்சோம்னா நாம் அதில் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி poet முடிக்கிறாரு. So I'll repeat the same lines in this poem. It teaches me to cackle and cry. Without wings, it lets me fly. I wish if all the children could read. In constructing a vigorous society, then we shall succeed. So poem நம்ம full poem முடிச்சாச்சு. So what we have learned from this poem, இந்த போயத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா, reading is an important hobby. நமக்கு நிறைய ஹாபிஸ் இருக்கலாம், ஒன்றுக்கு மேலே கூட நம்ம ஹாபிஸ் வச்சுருக்கலாம். ஆனால் ரீடிங் இஸ் an important hobby. ஏன்னா ரீடிங் ஹாபியிலிருந்து we get more things. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத poet வந்து இந்த போயத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஸோ these pictures shows the reading habit. So come to the conclusion. According to me, learning is a secondary one, but reading is a primary one. நமக்கு அதிலிருந்து நாலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். அதனால நம்ம ரீடிங் ஹேபிட்டை நம்ம வந்து வளர்த்துக்கணும். அப்படி டு இம்ப்ரூவ் அவர் ரீடிங் ஹேபிட், we can get more knowledge from that. அதிலிருந்து நமக்கு நிறைய அறிவுகள் வளரும். Here some of the quotes relating with reading habit. A room without books is like a body without soul. Cicero. ஒரு ரூம், புத்தகம் இல்லாத ஒரு ரூம் வந்து உயிரே இல்லாத ஒரு உடலுக்கு சமம். பாஸ். Today a reader, tomorrow a leader. மார்க்ரெட் ஃபெல்லர். இன்னைக்கு ரீடராக இருக்கிறவங்க நாளைக்கு லீடராக மாறிடுவாங்க.
The third one, that's the thing about books, they let you travel without moving your feet. நம்ம நடந்து போகாமலேயே புத்தகத்தை வாசிச்சோம்னாலே நம்ம எல்லா இடத்துக்கும் போயிடலாம். ஜும்பா லஹிரி. ரீடிங் இஸ் டு த மைண்ட் வாட் எக்ஸசைஸ் இஸ் டு த பாடி. நம்ம பாடிக்கு எப்படி எக்ஸசைஸ் பண்ணுறது அவசியமோ அதே போல் நம்மளுடைய மைண்டுக்கும் ரீடிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் நாம் நல்ல புத்தகங்களை வாசிப்போம், நாமே மற்றவங்களுக்கு நல்ல புத்தகமாக இருப்போம். ஸோ டுடே homework for you, read the poem well and underline the tough terms and write the meanings twice.